Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ரோட்சைட் காளான் மசாலா தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டா எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் காளான் எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் கோஸ் எடுத்துக்கலாம். காளானை விட கோஸோட அளவு அதிகமாக இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டு வேணால் சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த ரோட் சைடு சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. இது சேர்த்தா தான் நல்லா கலர் கொடுக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பக்கோடா போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இதை திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை மாதிரி சின்ன பீசஸாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு புளிப்புக்காக தான் சேர்க்குறோம், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரணும். ரோட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை தனியாக ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, பக்கோடா தனியாக ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம கேட்ட உடனே சூடாக ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த மசாலா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மெத்தடில் ஒரு இடம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், தண்ணியாக இருக்குல்ல, இன்னும் நல்லா கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டுருக்கிறதுனால நமக்கு தண்ணி நல்லா திக்காகி வரும். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகிருக்கு. இன்னும் நல்லா ட்ரை ஆகி நமக்கு கடையில் வாங்கக்கூடிய அதே கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும். பாருங்கள், இதுதான் அதோட பதம். சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதில் நறுக்கின வெங்காயம், மல்லித்தலை, அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.